அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற இந்த பாடத்தில் மப்னியுடைய பாடத்தை பார்த்து வருகிறோம். மப்னி என்று சொன்னால் அதன் இறுதி எழுத்துக்களில் எந்த மாற்றமும் இல்லாமல் எப்போதும் ஒரே போல இருக்கிறதுக்கு பேர் மப்னி. அந்த மப்னியில் முதலாவதாக லமீர்கள், எல்லா விதமான லமீர்களும் ஹுவண்டா ஹுவா தான், ஹுவி ஹுவ ஹுவெலாம் கிடையாது, ஹுவ மட்டும்தான். ஹுமாண்டா ஹுமா தான், ஹும்டா ஹும் தான். அதில் என்ன ஏராபில் மாற்றங்கள் வரவே வராது அப்படிங்கிறத லமீரை பார்த்துட்டோம். இரண்டாவதாக மௌசூல் என்கிற ஒரு வகையை அதில் ஒரு சில எழுத்துக்களை பார்த்துருக்கோம். மௌசூல்னு சொன்னால் அந்த சொல்லுக்கு தனி அர்த்தம் வராது, அந்த சொல்லும் ஒரு வினை சொல்லும் சேர்ந்து என்ன செய்யும், அது ஒரு பெயர் சொல்லுடைய அர்த்தத்தை கொடுக்கும். இணைந்து அர்த்தம் செய்கிறதுனால மௌசூல் இணைக்கப்படுற ரெண்டு இணைச்சி தான் அர்த்தம் செய்ய முடியும். லரபுக்கு அர்த்தம் சொல்ல செய்வோம், அல்லது லரபவில் அல்லதிக்கு அர்த்தம் சொல்ல முடியாது. அல்லதி லரப அடித்தவன் அப்படிங்கிறது இருக்குன்னு பார்த்துட்டோம். அதில் அந்த அல்லதி குறித்த எல்லா சட்டங்களையும் பார்த்துட்டோம். அல்லதி என்பது ஆண்பாலுக்கு சொல்லுவாங்க, பெண்பாலுக்கு அல்லத்தி போடுவாங்க. அல்லதானி ஆண்பால் இருமை, அல்லதானி பெண்பால் இருமைக்கு சொல்லுவாங்க. அது மாதிரி அல்லாயி பெண்பால், அல்லாயி அல்லாத்தி அல்லவாத்தி இதெல்லாம் பெண்பால் பன்மை. அல் உலாவும் அல்லதீனவும் ஆண்பால் பன்மை என்று இப்படி அதனுடைய வகையை பார்த்தாச்சு. மௌசூலில் இன்னும் சில சொற்கள் இருக்கிறது. அது என்ன சொல்லுன்னு கேட்டால், மண், மீமுனூனு மண் என்று ஒரு எழுத்து இருக்கிறது. மா, மீம் அலிஃபு மா இருக்குல்ல, அது ஒன்று இருக்கிறது. அதுக்கப்புறம் ஐயுன், அலிஃபு ஏ போட்டது ஐயுன் அப்படி ஒன்று இருக்குது. இந்த மூணும் மௌசூல் தான். அந்த மௌசூலாக இந்த மூணையும் பயன்படுத்துவாங்க. இந்த மூனை பற்றி மௌசூலுக்காக இந்த மூணத்தை நம்ம அறிய வேண்டி இருந்தாலும், இந்த மண் மாங்கிறதுக்கு வேறு வேறு பயன்பாடுகளும் இருக்கிறது. மௌசூலாக மட்டும் வராது. அதாவது ஷர்த்தாக வரும், கேள்விக்குறியாக வரும். அதுக்கு நிறைய பயன்பாடு இருக்கிறதுனால இந்த மண் மாங்கிறதுடைய ஒரு வகையறாக்களை ஒரு செட்டை இருக்கிறது, அதை பார்த்து முடிச்சுட்டு அதிலிருந்து அந்த மூணை மட்டும் எடுத்துக்கிடுவோம். உதாரணமாக அந்த டிஸ்பிளேயில் பாருங்கள். ஒன்று இந்த மண். இந்த மண் என்பது 3 தடவை போட்டிருக்கோமா, அது எதுக்கு 3 தடவை போட்டிருக்கோம்னா 3 அர்த்தத்துக்கு அது வரும். 3 தடவை போட்டால் என்ன செய்யுது, 3 அர்த்தம் அதுக்கு இருக்கிறது. எந்த இடத்துல அதை பயன்படுத்துகிறோமோ அதை பொறுத்து அதுக்கு என்ன செய்யும், அர்த்தம் வரும். 1வது அர்த்தம் என்னென்னு கேட்டால் கேள்விக்குறி. மண் என்றால் யார், மண் என்றால் அதுக்கு என்னது, யார் என்ற அர்த்தம். உங்களை ஒருத்தன் அடிச்சுவிட்டான், மல் அரபக்க, உன்னை யார் அடித்தது, யார் அடித்தான் அப்படின்னு கேட்குறதா இருந்தால் மண் அரபக்க. அல்லது ஒரு பொருள் திருடு போச்சு, மணி சாரி திருடியவன் யார். மண்ங்கிறது மணின்னு மாறிக்கணும் சுக்குன்னு வர்றதுனால. அப்போ ஒருத்தன் அடிச்சுட்டு போயிட்டான், யாருன்னு தெரியலை, மணில் லாரிபு, அடித்தவன் யார். மணில் சாப்பிட்டுட்ருக்கான் ஒருத்தன், இந்த மணில் ஆக்கிலோ, இந்த சாப்பிட்றவன் யார். ஒருத்தன் போய்கிட்டு இருக்கிறான், மணி தாஹிபு, அந்த போய்கிட்டு இருக்கிறவன் யார். இந்த யாருன்னு கேள்வி கேட்குறோம்ல, கேள்வி கேட்குறது செய்தானா போனானாங்கிற கேள்விக்கு ஹம்சா, அது வேறு விஷயம். இது ஆளை பற்றி கேட்குறது. இந்த கேள்வி என்னது, யார் செஞ்ச அந்த காரியத்தை செஞ்சது யார், அல்லது கொல்லப்பட்டது யார். மணில் மக்தூல், கொல்லப்பட்டவன் யார். அப்புறம் மணில் மல்ரூப், அடிக்கப்பட்டவன் யார். அப்போ இஸ்முல் ஃபாயிலில் கேட்டு அது மாதிரி கேள்வி கேட்கலாம். அப்போ இந்த மண் என்பது ஆளை பற்றி கேள்வி கேட்குறதுக்கு வரும். ஒரு காரியத்தை செஞ்சது யார், வந்தவன் யார், போனவன் யார், அடித்தவன் யார், உன்னை யார் அடித்தாள், இப்படிங்கிற ஒரு அர்த்தத்துக்கு எது வரும், மண் என்பது கேள்விக்குறிக்கு வரும். அது ஒரு வகை. கேள்விக்குறிக்கு மண் வந்துச்சுன்னு சொன்னால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கஷ்டம்லாம் கிடையாது. என்ன கஷ்டம் கிடையாதுன்னு கேட்டால், அது அந்த வாக்கியத்தினுடைய துவக்கத்தில் வரும். கேள்விக்குறியாக நடுவில் வராதுல்ல, அடித்தவன் யார் அப்படின்னு சொல்லி துவக்கத்தில் வரும்.
அதுபோக இன்னொரு அர்த்தம் சொல்கிறோமோ அதுக்கெல்லாம் 2 வாக்கியம் வரணும். மண் அரபக்க அதோட நிப்பாட்டிக்கிட்டோம்னா அது கேள்வி தான். அது இந்த கேள்வி கேட்கக்கூடிய மண் என்பது வந்து ஆண்பாலுக்கு மண்ணு தான், பெண்பாலுக்கு மண்ணு தான், இருமைக்கு மண்ணு தான், பன்மைக்கு மண்ணு தான். இந்த மண் என்பது வந்து இப்போ அல்லதி வந்து மாறுனுச்சுல, அல்லதி ஒன்று, அல்லத்தி ஒன்று, அல்லதானி ஒன்று, அல்லத்தானி ஒன்று, அல்லாத்தி ஒன்று, அல்லதி 2 மாறுதா இல்லையா? ஆண்பால் பெண்மை, ஆண்பால் இருமைக்கெல்லாம் மாறுது. அந்த மாறுதல்லாம் இல்லாமல் என்ன வரும்? இந்த மண்கிறது வரும். இந்த மண் என்பது ஒரு பொம்பளை பற்றி கேட்க வேண்டிங்கன்னா மணிசாரிகத்து, திருடியவள் யார்? அதாவது மணிசாரிக்கு ஆம்பளையை பற்றி என்ன கேட்கலாம்? மணிசாரிக்கு, இந்த திருடியவன் யார் என்றும் கேட்கலாம். மணிசாரிகத்து, திருடியவள் யார் அப்படின்னு கேட்கலாம். 2 பேர் திருடிட்டு போயிட்டாங்க, 2 பேர் கொலை பண்ணிட்டாங்க. மணில் காத்திலானி, அந்த 2 கொலகாரன் யார்? மண்கிறது ஒரு சொல்லாதான் இருக்கேன், 2க்கு அதை யூஸ் பண்ணுறோம். 2க்காக வேண்டி மண்கிறது மனாண்டு மாற்ற தேவையில்லை. அப்போ 2 பேரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டாலும், அல்லது ஒரு கூட்டம் வர்றாங்க, மணில் கௌம், இந்த கூட்டத்தினர் யார்? கூட்டம்ங்கிற ஒரு பன்மை தானே. அப்போ பன்மைக்காக வேண்டி மண் மாறுமாட்டா? மாறாது. ஒரு கூட்டத்தை பற்றி கேள்வி கேட்டாலும் மண் என்று போடலாம். ஆம்பளையை பற்றி கேள்வி கேட்டாலும் மண் என்று போடலாம். ஒரு பொம்பளையை பற்றி கேள்வி கேட்டாலும் மண் போடலாம். 2 ஆண்கள் 2 பெண்களை பற்றி கேட்டாலும் இந்த மண், அது மண்ணுங்கிறதுல சேஞ்ச் வராது. அப்போ வந்து செய்தவர்கள், இந்த காரியத்தை செய்தவர்கள் அதை அந்த பொருளை பற்றி கேள்வி கேட்குறதாக இருந்தால் இந்த மண்ணை போட்டு அந்த வார்த்தையை சொன்னால் முடிஞ்சு வச்சுக்கத. மண் அரபக்க உன்னை எவன் அடித்தான், மண் அரபத்துக்க உன்னை எவள் அடித்தாள், அதை வச்சு பொம்பளைன்னு விளங்கிக்கணும். மண் அரபக்கன்னா உன்னை எவன் அடித்தான், மண் லரபத்துக்க, அந்த லரபத்துன்னு போட்டோன்னு என்ன பொம்பளை அடித்தது, பொம்பளை தான் அடிச்சிருக்கிறா, எந்த பொம்பளை அடித்தான்னு கேட்க வேண்டியிருக்கு. அப்போ எப்படி சொன்னேன்? மண் லரபத்துக்க மண் லரபக்க, மண்ணில் மாற்றம் வராது, அதில் மாறிக்கிறோம். அடித்தவன் யார், அடித்தவள் யார், சரியா? அப்போ இந்த மண் என்கிற வார்த்தை வந்து ஒன்றும் கேள்விக்குறிக்கு உரியது. கேள்விக்குறிக்கு என்ன வரும்னு கேட்டால் இதுக்கு அடுத்து ஒரு சொல்லு தான் வரும். திருடினவன் யார், அடித்தவன் யார், அப்போ 2 வாக்கியம்லாம் வராது. இது ஒரு மௌசூல் அல்ல. நம்ம படிக்க வேண்டியது மௌசூலுக்கு தான் அதை எடுக்கிறோம். ஆனால் இந்த சொல்லுக்கு வேறு வேறு பயன்பாடு இருக்குது இல்லையா? அதுக்காக வேண்டி அதை பார்க்குறோம். இதே மண் என்பதற்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது. என்ன அர்த்தம்? அது யாருன்னு சொன்னோம்ல, யாராவதுங்கிற ஒரு அர்த்தம் வரும். யாருங்கிறது ஒன்று, யாராவது ஒரு அந்த அர்த்தத்தை வந்து 2 வாக்கியங்களில் அது வரும். எப்படி? யாராவது உன்னை அடித்தால் நான் அவனை அடிப்பேன். யாராவது உன்னை அடித்தால், இந்த ஷரத்துடைய அர்த்தம். யாராவதுங்கிறது ஒன்று, இந்த ஆள்னு சொல்கிறோம்ல, ஷரத்து வந்தால் போனால்ண்டு, அது 2 அர்த்தம் அதற்குள்ளே இணைஞ்சிருக்கு. மண் என்பதற்குள்ளே என்ன அர்த்தம் இருக்குன்னு கேட்டால் யாருங்கிற ஆளை பற்றின அர்த்தமும் அதில் இருக்குது. வந்தால் போனால்ன்றது இன் இருக்குல்ல, அந்த இன்னுடைய அர்த்தமும் உள்ளக ஒளிஞ்சிருக்கும். அப்படி வந்தால் 2 வாக்கியம் வேணும்ல. ஷரத்துடைய அர்த்தம் இருந்தாலும் என்ன வந்துடுறேன், வந்தால்னு நிறுத்திட முடியாதுல்ல. நீ என்னை அடித்தால் அப்படி நிப்பாட்டிக்கிற முடியுமா? அடித்தால்னு சொன்னால் இன்னொரு வாக்கியம் சொல்லித்தான் ஆகணும். நீ என்னை அடித்தால் நான் உன்னை அடிப்பேன், நான் அடிக்க மாட்டேன்னு ஏதாவது ஒன்று சொல்லணும். அப்போ வந்து இந்த இன் என்பதற்கு எப்படி நீங்கள் வந்து 2 வாக்கியம் தேவைப்படுமோ, இன் தல்ரிப் என்று நிப்பாட்ட முடியாது. இன் தல்ரிப், நீ அடித்தால் அதை வாயம் போட முடியாது. அடித்தா என்னப்பா, என்ன அடுத்து என்ன செய்வேன், நீ அதுக்கு என்ன செய்ய போகிற? அல்ரிப், நான் அடிப்பேன். அப்போ இன் தல்ரிப் அல்ரிப்னு சொல்கிறோம்ல, அந்த இன்னு மாதிரியே இது பயன்படுத்தப்படும். அது ப்ளஸ் வந்து யாராவதுன்னு சேர்த்துக்கிடுவோம். இன்னுங்கிற அர்த்தத்தை கொடுத்துட்டு என்ன செய்வோம், யாராவதுன்னு சேர்த்துக்கிடுவோம். அப்படி சேர்த்தோம்னு சொன்னோம். இது 2வது பயன்பாடு. மௌசூலுக்கு நம்ம ஒன்று வரல. ஒரு பயன்பாடு என்னன்னு கேட்டால் கேள்வி. 2வது பயன்பாடு என்னன்னு கேட்டால் 2 வாக்கியங்களில் வரும். 2 வினை சொற்களில் அது வரும். வந்து ஒரு இதில் வந்து ஷர்த்தாகவும் ஒரு இதில் அதுக்கு அதனுடைய விளைவாகவும் வந்துடும். எப்படி? மை அல்ரிப், யாராவது அடித்தால், அல்ரிப் நான் அடிப்பேன். அப்போ மை அல்ரிபுனி அல்லது மை அல்ரிப் ஜெய்தன், ஜெய்தை யாராவது அடித்தால் அல்ரிபுஹு, அவனை நான் அடிப்பேன். இப்போ மண் என்பது வந்திருக்குது. யார் அடித்தான் கேள்வி கேட்க வரல. கேள்வி கேட்க வந்தால் 2 வாக்கியம் வராது. மை அல்ரிப், எவன் அடித்தா அதை நிப்பாட்டிக்கிடுவோம். மை அல்ரிப் ஜெய்தன், ஜெய்தை யாராவது அடித்தால், இந்த மை அல்ரிப் ஜெய்தன் மட்டும் நிப்பாட்டினீங்கன்னு வைங்க கேள்விக்குறி. மை அல்ரிப் ஜெய்தன் அல்ரிபுஹு, அவனை நான் அடிப்பேன்னு சேர்த்துட்டு வைங்களேன், கேள்விக்குறி அடிபட்டு போச்சு.
அந்த வாசகம் கேள்விக்குறிக்கு வரலன்னு விளங்கிக்கலாம். ஒரே வார்த்தை தான். மண் லரபக்க அப்படின்னு இருந்தால் கேள்விக்குறி. மண் லரபக்க அல்ரிப்பு, எவனா உன்னை அடித்தால் நான் அடிப்பேன், இன்னொன்று சேர்த்துட்டீங்க. அப்போ எவன் யார் என்பது யாராவதுன்னு மாறிக்கிறப்ப அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா 2 வாக்கியம் ஒரு வாக்கியத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். மண் என் சுரு, யார் உதவி செஞ்சது, அது முடிஞ்சு சொல்லலாம் கேள்வி. என்சுர் அன்சுர், யாராவது உதவி செஞ்சால் நான் உதவி செய்வேன். அப்போ என்சுரோட ஒரு அன்சுர் வந்துடுதுல, 2 வினைச்சொல் வந்துடுதுல. அதை தொடர்ந்து 2 வினைச்சொல் வந்துருச்சுன்னு சொன்னால் அது ஷரத்துடைய அர்த்தம். ஷரத்துடைய அர்த்தம்னா அந்த ஆளுங்கிறோம்ல, அந்த அர்த்தம் ப்ளஸ் யாராவதுன்னு சேர்த்துக்கிறோம். மண் இன்னுண்டா வந்தால் போனால் அந்த அர்த்தம் மட்டும். மண் போட்டோம்னு சொன்னால் வந்தால் போனாலுங்கிற அந்த ஆளுங்கிற அர்த்தத்தையும் கொடுப்போம், யாராவதுங்கிற அர்த்தத்தையும் கொடுப்போம். எப்படி கொடுப்போம்? உதாரணமாக இப்போ கேள்வி கேட்குறோன்னு வைங்களேன். கேள்வி கேட்கும்போது யாராப்புல அமல்லாம் ஒன்றும் செய்யக்கூடாது. மை எல்ரிபூன்னு தான் சொல்லணும். மை எல்ரிபூ. அப்போ அடிப்பவன் யார், அடிப்பவன் யார்னு அதுக்கு அர்த்தம். அந்த ஷர்த்தா வருதுல 2 வாக்கியம் வரும்போது அது 2க்கு ஜசம் செஞ்சு விட்ருணும். மை எல்ரிப் அல்ரிப், மை எல்ரிபூன்னு படிச்சிடக்கூடாது. மை எல்ரிபூ மட்டும் இருந்தால் அது ஷர்த்து இல்லை. அதாவது இதை செஞ்சால் அதை செய்வேங்கிறது வரல. அப்போ நீங்கள் எப்படி படிக்கணும்? அசல் படி படிச்சிடணும். மை எல்ரிபு அரபை எல்ரிபூ தானே. மை எல்ரிபூ, எவன் அடிப்பான், மண் தல்ரிபு, யாரை நீ அடிப்பாய் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த எல்ரிபு தல்ரிபு என்பதெல்லாம் அப்படியே இருக்கும். கடைசி எழுத்துக்கு என்ன செய்யாது, ஜசமும் வராது. அதே நேரத்தில் 2 வாக்கியம் வந்துருச்சுன்னு வைங்க, 2 வினை சொல் வந்துருச்சுன்னு வைங்க. இப்போ இந்த மண்ணுடைய அர்த்தம் கேள்விக்குறியிலேருந்து மாறிவிட்டது. மாறிட்ட காரணத்தினால இப்போ என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த 2 வினை சொல்லும் வருங்காலமாக இருந்தால் ஜசம் செய்யணும். 1 வருங்காலம் 1 சென்ற காலமாக இருந்தால் வருங்காலத்துக்கு மட்டும் சென்ற காலத்தை ஒன்றும் செய்ய முடியாத, அது மப்னியில் வந்துடும், அதை ஜசம் செய்யணும். உதாரணமாக மை எல்ரிப் அல்ரிப், எல்ரிபூ சொல்லாமல் எல்ரிப் இப்பு போட்டு சொல்லணும். மை எல்ரிப், யாராவது அடிப்பானையானால் அல்ரிப், நான் அடிப்பேன். இந்த இடத்துல அல்ரிபூ என்பதையும் அல்ரிப் என்று படிக்கணும், எல்ரிபூ என்பதையும் எல்ரிப் என்று படிக்கணும். இது இது ஒரு வகை. இதுக்கு உதாரணம் குர்ஆனில் கூட பார்த்தா ஒரு சில உதாரணம் பார்க்கலாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி. அதாவது மை யஅமல் சூஅன் யுஜ்ஸ பிஹி, இது ஒரு குர்ஆன் வசனம். மை யஅமல், யஅமலுன்னு வந்துருச்சா, யுஜ்ஸன்னு இன்னொரு வினைச்சொல் வருது. யுஜ்ஸன்னு ஒரு வினைச்சொல், யஅமலுன்னு ஒரு வினைச்சொல் வருது. 2 வினை சொல் வந்தால் இந்த மண்ணுக்கு என்ன அர்த்தம் கொடுக்கணும்? இந்த மண்ணுக்கு யாராவதுங்கிறதையும் கொடுக்கணும், வந்தால் போனாலுங்கிற அந்த ஆளுங்கிற அர்த்தத்தை இது கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? மை யஅமல், யாராவது செய்வானையானால், யாராவதும் கொடுக்கணும். செய்தால்ங்கிறதும் யாராவது செய்தால், மை யஅமல், யாராவது செய்தால், சூஅன், கெட்ட செயலை, சூன்னா கெட்டது தீயது, யாராவது தீயதை செய்தால், அப்போ யாராவதுங்கிற அர்த்தம் அதில் கொடுத்துட போகிறோம். அதோட செய்தால் இந்த ஆள் இருக்குல்ல அந்த அர்த்தம் கொடுத்துட போகிறோம். செய்தால் யுஜுஸ, கூலி வழங்கப்படுவான், பிஹி, அதற்கு அந்த கெட்டதற்கு கூலினா தண்டனை தான் கூலிங்கிறான்ல. அப்போ இது குர்ஆன் வசனம். இது இந்த இடத்துல பாருங்கள், மண்ணுக்கு பிறகு யஅமலு சொல்லாமல் யஅமல் என்று சொல்கிறோம். எதுக்காக அப்படி சொல்கிறோம்? இந்த ஷரத்துடைய அர்த்தம் இருக்கிறதுனால அதுக்கு ஜசம் வந்துருச்சு. அதே மாதிரி யுஜுஸான்னு இருக்குல்ல, யுஜுஸாவுடைய அர்த்தம் என்ன, அசல் என்ன, யுஜுஸா தான். யுஜுஸையுன்னு இருக்கு மஜ்ஹூலில், வருங்காலத்தில் மஜ்ஹூல். ஜசாண்டா கூலி கொடுத்தான், எஜிசி கூலி கொடுப்பான், யுஜுஸா கூலி கொடுக்கப்படுவான், யுஜுஸான்னு தான் படிக்கணும். அதே நேரத்தில் நசபு செய்ய வேண்டிய ஜசமு செய்ய இடத்துல யுஜுஸான்னு சொல்லிடுவோம். அல்லன்னு இன்னு அதெல்லாம் வந்துச்சுன்னு சொன்னால் யுஜுஸான்னு சொல்லாமல் யுஜுஸான்னு சொல்லிடுவோம். இப்போ யுஜுஸான்னு தான் வந்திருக்குது. யுஜுஸ, கூலி கொடுக்கப்படும், ஜசம் செஞ்சாச்சு. எங்கே ஜசம்னா அது நீக்கிறது தான் ஜசம். யுஜுஸான்னு நீட்டி இருக்குல்ல, அந்த நீட்டுறதை குறிலாக்குனா என்னவாயிரம் எடுத்து விட்டோம்னா ஜசமாகி போயிடும். அப்போ மை யஅமல், யஅமலு கிடையாது, மை யஅமல் சூஅன், சூன்னா தீமை, கெட்டது, கெட்டதை
யார் கேள்வி கிடையாது. கெட்டதை யாராவது செய்தால் யுஜுச, யுஜுசா இல்லாமல் யுஜுச, கூலி கொடுக்கப்படுவான், பிஹி அதற்கு. இதில் வந்து இப்படி இதை வந்து நம்ம பேச்சுக்கு இந்த சொல்லை எடுத்துகிட்டோன்னு வைங்க, யுஜுச பிஹி இல்லை, இது மட்டும்தான் இருக்குது. இது எப்படி படிக்கணும்? மை மல்னு படிச்சிடக்கூடாது. இது கேள்வி. இப்போ மை யாமலு சு அன், இந்த கெட்ட செயலை எவன் செய்தான்? மை யாமலு சு அன், சு ஐ எவன் செய்தான், யார் செய்தான். இப்போ யார் எவன்கிற அர்த்தம் என்ன செஞ்சுறேன்? யார் எவன் எவள் எதை ஒன்று வச்சுக்கிறேன். எவர்கள் பன்மையாக இருக்கலாம், ஒருவனா யாராக வேண்டாலும் இருக்கலாம். ஆனால் மல்ட்டு சொல்லிடக்கூடாது. எப்படி சொல்லணும்? மலு கேள்விக்கு வரும்போது அமல் செய்யாது. இந்த மண் வேறு மண் இது. அப்போ மை அமல் சு அன்று சொன்னால் இன்னொன்று வரணும். அதாவது தீயதை செய்தால் என்ன செய்யணும்? யுஜுச, கூலி வழங்கப்படுவான் அல்லது தண்டிக்கப்படுவான். அப்போ இந்த மண் என்கிற வார்த்தையை வந்து யமல் என்பதற்கும் ஜசம் செய்கிறது, யுஜுசா என்பதையும் ஜசம் செஞ்சு யுஜுசான்னு ஆக்கிவிட்டது. இப்படி இல்லாமல் ஒரு சொல் வந்தால் கேள்வி. சரியா? இப்போ கேள்வி ஒன்று, ஷரத்துடைய இஸ்மு ஒன்று. ஷரத்து அந்த வந்தால் போனால் ஹர்ஃப் இல்லை, இது இஸ்மு. இது யாராவது நாளை குறிக்கிறதுல, அதனால் ஷரத்துடைய இஸ்மாக மாறிக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு உதாரணம் புரிஞ்சுக்கிறதுக்கா, இன்னொரு உதாரணம். சரி, மண்ணுக்கு போதும், மண் வச்சா. அதுக்கு அடுத்தது இந்த மண் என்பதற்கு மூணாவது அர்த்தம் ஒன்று இருக்குது. இந்த ரெண்டு அர்த்தம் போக மூணாவது அர்த்தம் ஒன்று இருக்குது. அது என்ன அர்த்தம்னு கேட்டால் அதுதான் மௌசூல். அதுதான் என்னது? மௌசூல். இப்போ மௌசூல்னா என்னது? அந்த வரும்ல, மண் அரப அடித்தானே அவன், அல்லதி அரப. மண் என்பதற்கு அல்லதி வந்தால் என்ன செய்வோம்? மண் அரப அடித்தானே அவன். அப்போ மை எல்ரிபு அடிப்பானே அவன் அப்படின்னு இந்த அல்லதி யூஸ் பண்ணோம்ல, அந்த அல்லதி யூஸ் பண்ணுற அர்த்தத்தில் இந்த மண் வரும். அப்போ எப்படி இந்த மூணை எப்படி நம்ம வேறுபடுத்தி அறிஞ்சு கொள்வது என்று கேட்டிங்கன்னா, இந்த அந்த மௌசூலுடைய அந்த கேள்விக்குறியுடைய மண் இருக்குல்ல, அது வாக்கியத்தின் துவக்கத்தில் தான் வரும். ஒரு வாக்கியத்துடைய ஆரம்பம் அதுவாக தான் இருக்கணும். லரபக்க மண் வராது, மண் லரபக்கன்னு வரும். அதே மாதிரி இந்த ஷர்த்து வருதில்ல, ஷர்த்துன்ற ரெண்டு வாக்கியத்தில் வந்து யாராவது வந்தால் அந்த அர்த்தம் வருதில்ல, அந்த அர்த்தத்தில் வரும்போதும் துவக்கத்தில் தான் வரணும். மை யாமல் சுவான் யுஜுச பிஹின்னு வரும். இந்த மண் இருக்கல, மௌசூல் மண், அது துவக்கத்தில் வராது, நடுவில் வரும். ஜா வந்தான், மண் லரப அடித்தவன் வந்தான். அப்போ இடையில் வந்தோன்னு விளங்கிக்கிறேன்னு, இது வந்து என்ன இல்லை, இது வந்து கேள்விக்குறியுடைய மண்ணும் கிடையாது, இது வந்து ஷரத்துடைய மண்ணும் கிடையாது, இது மௌசூலுடைய மண். மண் என்பதற்கு அதுக்கு இந்த மௌசூலுக்காக தான் நம்ம இது பார்க்குறோம். இருந்தாலும் இந்த மண்ணுங்கிட்ட மூணு இருக்கும்போது அதை சொல்லித்தானே ஆகணும், இல்லாட்டி கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுல்ல. அதுக்காகத்தான் இந்த மண் என்பது ஒரு மௌசூல். அந்த மௌசூலில் வந்து என்னென்னு கேட்டால், இது மண்ணுங்கிறது பல இடத்துல குரானில் வரும், ஹதீஸில் வரும், கவிதைகளில் வரும், அரபு புக்குகளில் வரும், பேச்சில் வரும். அந்த மண் என்ன செய்யும்னா இடத்தை பொறுத்து மூணு அர்த்தம் செய்கிற மாதிரி இருக்கும். எந்த இடத்துல எதை செய்யணும்னு பார்க்கணும். ஸ்டார்டிங்கில் வந்துச்சின்னு சொன்னால் இது மௌசூல் இல்லைன்னு விளங்கிக்கிறணும். அதே நேரத்தில் வந்து இது கேள்விக்குறியாக இருக்குமா அல்ல ஷர்த்தாக இருக்குமான்னு வந்தால் ரெண்டு வாக்கியம் வந்திருக்கான்னு பார்க்கணும். ரெண்டு வாக்கியம் வந்தால் ஷர்த்து, ஒரு வாக்கியம் வந்துச்சுன்னு சொன்னால் கேள்வி. சரியா? அப்போ ரெண்டுமே துவக்கத்தில் வந்துடும். அப்போ இந்த மண் என்பது எப்படி வாய்க்கணும்? இப்போ மண் அரபன் மட்டும் சொன்னால் அடித்தானே அவன் வராது, இப்படி முடிக்க முடியாதுல்ல, முடிக்க முடியாது. அப்போ என்ன செய்யணும்? மண் அரபன்னா கேள்வி தான் அது. மண் அரப மண் அக்கலை, மணின் நாசிரோ உதவி செய்தவன் யார் இப்படின்னு கேட்குறதா இருந்தால் என்ன செய்யும்? மண் போட்டு நாசிர்னு அதை முடிச்சுக்கணும். மணின் நாசிர் உதவி செய்தவன் யார், இப்படி ஒத்த சொல்லோடு ஒட்டிக்கிட்டு வந்துச்சின்னு சொன்னால் அதுக்கு பேர் என்னது? இஸ்திஃபாம். அதாவது இஸ்திஃபாம்னா கொஸ்டின், கேள்விக்கு உரிய மண். மணில் இஸ்திஃபாமியா, கேள்வி கேட்பதற்குரிய மண் என்கிற ஒரு சொல்லு. அது நம்ம இந்த பாடத்துக்கு உள்ளது இல்லை, இருந்தாலும் மண்ணை தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி. அதே மாதிரி இன்னொரு மண் என்னன்னு கேட்டால் மணி ஷர்த்தியா. மண் என்பது ஷர்த்தியாவுடைய மண். ஷர்த்துன்னா இந்த கண்டிஷன், அதாவது வந்தால் போனால் அதுக்குரிய மண். அதுக்குரிய மண் என்பது ஷர்த்தியாவுடைய மண் என்று சொல்வதற்கு என்ன செய்வாங்க? மணி ஷர்த்தியான்னு சொல்லுவாங்க. இன்னொரு மண் என்னென்னா மணில் மௌசூல். மௌசூலுடைய அல்லதியுடைய அர்த்தம் வரக்கூடிய மண். அப்போ மண் என்பது வந்து மூன்று வகை இருக்கிறது, அதில் ஒரு வகை தான் மௌசூல். அந்த மௌசூலுடைய அல்லதியுடைய இடத்துல என்ன செய்யணும்?
இதை நீங்கள் சேர்த்துக்கிறணும். இப்போ பாருங்கள், மண்ணுங்கிறத மௌசூலுக்கு திருப்பி போயிட்டு வருவோம். அப்போ இந்த மண் என்பது மௌசூல் என்றாலும் இந்த மண் என்பதற்கு ஆண்பால் பெண்பால் கிடையாது, இருமை பன்மைகளும் கிடையாது, அனைத்துக்குமே மண் தான் இதை பயன்படுத்துவாங்க. இதை ஏற்கனவே உள்ள உதாரணத்திலேருந்து நம்ம பார்ப்போம். உதாரணமாக அந்த அல்லதி எடுத்துக்கிறோம். அல்லதி டிஸ்பிளேயில் பாருங்கள். அல்லதி, இந்த அல்லதி எதுக்கு உள்ளது? ஆண்பால் ஒருமைக்கு உள்ளது. அப்போ அல்லதிங்கிறது ஜா வந்தான், அல்லதியில் அரப அடித்தவன் வந்தான். இந்த உதாரணத்தை பாருங்கள். ஜா வந்தான், அல்லதியில் அரப அடித்தவன் வந்தான். இது ஒரு ஆள் தானே. ஒரு ஆள் வந்திருக்கும் போது அல்லதி லரப, லரபங்கிறது ஒருமையாக இருக்கிறது, ஜாங்கிறதும் ஒருமையாக இருக்கிறது, இப்படி சொல்லிடுவோம். இதையே அல்லதி இடத்துல மண் போட்டு சொல்கிறதா இருந்தால் அதே மாதிரி மாற்றம் இருக்காது. ஜா வந்தான், மண் லரப அடித்தவன் வந்தான். நடுவில் வந்துருச்சு. மண் லரபங்கிறது கேள்விக்குறி கிடையாது, இது ஷர்த்தும் கிடையாதுன்னு கண்டுபிடிச்சிக்கிடுவோம். ஜா அல்லதி லரபண்டாலும் ஜா மண் லரபண்டாலும் ஒரே அர்த்தம் தான். இப்போ அல்லதியுடைய இடத்துல எது வந்திருக்குது? மண் வந்திருக்குது. சரி, இந்த ரெண்டு உதாரணத்துக்கு பிறகு இந்த உதாரணத்தை பாருங்கள். ஜா வந்தால், ஜாத்து வந்தால், அல்லத்தி லரபத் அடித்தாலே அவள் வந்தாள், அடித்தவள் வந்தாள். பொம்பளைக்கு சொல்கிறோம். ஜாத்து வந்தால், அல்லத்தி லரபத் அடித்தவள் வந்தாள். இப்போ அல்லத்திங்கிறது பெண்ணை சொல்லும் பொழுது என்னவாகுது? அல்லதி என்று பயன்படுத்தாமல் அல்லத்தி என்று சொல்கிறோம்ல. சரி, மண் போட்டிங்கன்னா இதுக்கு மண்ணே போட்டுடலாம். அல்லத்திக்கு பதிலாக என்ன செய்யலாம்? அது பெண்பாளுக்குன்னு வேறு ஒரு மாற்றம் செய்ய வேண்டியதில்லை. எப்படி இதை சொல்லலாம்? ஜா வந்தான், வந்தால், மண்லரபத், மண்லரபத் என்று சொல்லலாம். அடித்தவள் வந்தாள். மண்ணில் அந்த பெண்பாலை கொண்டு வராமல் இந்த லரபத்தில் கொண்டு வந்துடலாம். ஜா வந்தான், வந்தால், அது பெண்பாலை கருத்தில் கொண்டு ஜாத்து வந்தால், மண் லரபத் அடித்தவள் வந்தாள். இந்த இடத்துல மண் அப்படி தான் இருக்கிறது. பெண்பாலுக்கு உரியது இந்த வினை சூழலையும் அந்த வினை சூழலையும் சேர்ந்துக்கிருச்சு. ஜாத்துன்னு சேர்ந்துக்கிருச்சு, லரபத்துன்னு சேர்ந்துக்கிருச்சு. அப்போ ஜாத்து மண் லரபத் அடித்தவள் வந்தாள் இப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த மண் பெண்பாலுக்கு உள்ளதாக இருதுல. ஆண்பாலுக்கும் மண் இப்போ யூஸ் பண்ணோம், பெண்பாலுக்கும் இதே சொல்ல நம்ம என்ன செய்யலாம்? யூஸ் பண்ணலாம். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னு கேட்டால், இது பெண்ணைத்தானே குறிக்கிறோம். பெண்ணை குறித்து கேட்குற காரணத்தினால் இதை பெண்பாலாக அந்த வினை சொல்ல பயன்படுத்திக்கிட்டோம். நம்ம விரும்பினால் இதை பெண்ணுக்கு என்ன செய்யலாம்னா ஆணுக்கு சொன்ன அதே சொல்லையே சொல்லலாம். இப்படி சொல்லிக்கிறலாம். ஜா மண் லரப. ஏன்னு கேட்டால் அந்த மண்கிற சொல்லு ஆண்பாலாக இருக்கிறதுனால சொல்லை கவனித்து லரபண்டு அதையும் ஆண்பாலாக யூஸ் பண்ணிக்கிறலாம். அப்போ இதை பெண்ணுக்கும் இதை இந்த மாதிரி யூஸ் பண்ணி ரெண்டு மாதிரி யூஸ் பண்ணலாம். அதாவது இந்த யாரை குறிக்குது என்பதை கருத்தில் கொண்டு அந்த வினை சொல்லை பெண்பாலாக்கிக்கிறலாம். யாரை குறிக்குதுங்கிறத பார்க்காம இந்த சொல்லு ஆண்பால் சொல்லு தானே மண்கிறது, அதனால் லரப சொல்லை கவனித்து லரப, அது யாரை குறிக்குது என்பதை கவனித்து லரபத்து இப்படி பயன்படுத்திக்கிடுவாங்க. இப்படி ரெண்டு விதமாகவும் வரும். அப்போ மண் லரப என்றால் அடித்தவன் வந்தான், அடித்தவள் வந்தாள். அது எப்படி விளங்கும் என்றால், அந்த ஒரு வாக்கியத்தில் வரும்போது பேசிக்கிட்டு இருக்கும்போது யாரை பற்றி பேசுகிறோம் என்று தெரியும். அதை வச்சு அது ஆணை குறிக்குதா பெண்ணை குறிக்குதான்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த சொல்லை வச்சு தனியாக சொன்னால் ரெண்டுக்கும் குழப்பம் வந்தாலும் ஒரு வாக்கியத்தில் பயன்படுத்தும் பொழுது இந்த இடத்தில் இந்த அர்த்தம் தான் என்ன செய்ய முடியும், நம்ம விளங்கி கொள்ள முடியும். அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கு என்ன செய்வோம்? அல்லதானி போடுவோம். அல்லதானி லரபா அடித்தார்களே அந்த இருவர் வந்தார்கள், அடித்த இருவர் வந்தார்கள், அடித்தார்களே அந்த இருவர் வந்தார்கள்ங்கிறோம். அந்த இருவர் வர்றதை பற்றி பேசுகிறதுனால அல்லதானின்னு போடுறோம். அல்லதானி வந்ததுனால என்ன செய்கிறோம்? லரபவும் லரபான்னு மாறிக்கிருச்சு. லரப என்பது லரபாண்டு இருமையாக மாறிக்கிருச்சு. இந்த அல்லதானியுடைய இடத்துல மண் போட்டுக்கிறலாம். மண்ணில் இருமையெல்லாம் கிடையாதுல்ல, இருமைக்கு அதுதான். எப்படி சொல்லலாம்? ஜா வந்தான் மண் லரப அப்படின்னு சொல்லிக்கிறலாம். மண் லரபா என்று சொல்லிக்கிறலாம். மண் லரப என்றது இந்த சொல்லை கவனித்து அதனுடைய கருத்தை கவனித்து ரெண்டு பேர் பற்றி தானே கேள்வி கேட்குறோம். மண் லரபா அடித்த இருவர் வந்தார்கள். அப்போ மண் இதுக்கும் பொதுவானதாக இருக்கிறது.
அதே மாதிரி அல்லத்தானி இருக்கணும். இங்கே பெண்பாலில் உள்ள இருமை, பெண்பாலில் உள்ள இருமை வரும்போது ஜாத்து அல்லத்தானி லரபத்தா, அடித்த இருப்பன் அடித்தார்களே அந்த இரு பெண்கள் வந்தார்கள், அடித்த இரு பெண்கள் வந்தார்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அல்லத்தானிங்கிற ரெண்டு பேரை பற்றி பேசுகிறதுனால ரெண்டு பேருக்குரிய சொல் வந்து லரபத்தா, லரபத்தான்னு மாற்றிக்கிட்டோம். அதே நேரத்தில் இதை வந்து மண் போட்டு சொல்கிறதா இருந்தால் ரெண்டு விதமாகவும் நீங்கள் சொல்லிக்கிடலாம். ஜா மண் லரப ரெண்டு பேரெல்லாம் கவனிக்க தேவையில்லை. ஏன் தேவையில்லைன்னா மண்கிற சொல்ல கவனிக்கிறோம். மண்கிறது ஒரு ஆண்பால் ஒருமையாக இருக்குது, அதனால் லரப அது போட்டால் போதும் என்றும் நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா ஜா போட்டு மண் லரபத்தா இப்படின்னு செய்யலாம், இப்படின்னு சொல்லிக்கிடலாம். மண் லரபத்தா அந்த இதை வச்சு இந்த ரெண்டு பொம்பளைகளை பற்றி கேட்குறோன்னு விளங்கிக்கிடுவாங்க. ஜா வந்தான் மண் லரபத்தா, எந்த ரெண்டு பெண்களை அடித்தார்களோ அந்த இரு பெண்கள் வந்தார்கள். அதே மாதிரி அல்லதீனன்னு இருக்குது. பலருக்கு சொல்லும்போது அல்லதீனவுக்கு எப்படி சொல்லுவோம்? லரபுன்னு சொல்லுவோம். ஜா வந்தார்கள், அல்லதீன லரபு அடித்த ஆண்கள் வந்தார்கள் அது சொல்ல. அல்லதீன பன்மை, லரபுண்டு பன்மையாக வந்துருச்சு. இதையே எப்படி செய்யலாம்னு கேட்டால் இப்படின்னு சொல்லலாம். ஜா வந்தார்கள் மண் லரபு அடித்தவர்கள். இவ்வளோ பேரை கேட்குறதுக்கு லரபு தான் சொல்லணும். ஆனால் மண்கிற சொல்லை கவனித்து மண் லரபன்னு சொல்லிக்கிறலாம். சூழ்நிலையை கவனித்து நம்ம எத்தனை பேரை பற்றி கேட்குறோன்னு விலையும் கொள்வார்கள். விலையும் கொள்ள மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இப்படி கூட சொல்லிட்டு போயிடலாம். மண் லரபு ஜா வந்தார்கள் மண் லரபு. ஏன்னா மண்ணுடைய உள் அர்த்தம் வந்து ஆண்கள், பல ஆண்களை பற்றி நம்ம கேட்குறோம். பல ஆண்களை பற்றி அல்லதீன என்கிற இடத்தில் இதை பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால் அப்போ கன்ஃபியூஸ் ஆகி போயிடும். ஒருமையாக இருமையான்ற ஆட்சின்னு சொன்னால் இப்படி சொல்லிட்டு போங்க. ஜா மண் லரபு அடித்த ஆண்கள் வந்தார்கள், அடித்தார்களே அந்த ஆண்கள் வந்தார்கள். இப்போ இந்த மண்கிறது ஆண்பால் பன்மைன்னு எதை வச்சு தெரியும்? லரபு வச்சு தெரிஞ்சிடும். மண்ணில் தெரியாட்டாலும் லரபுங்கிறத வைத்து என்ன செய்யணும்? மண் லரபுன்னு வந்துருச்சுல தெரிஞ்சிடும். சூழ்நிலையில் விளங்கி விடுமாக இருந்தால் இப்படி சொல்லிட்டு போங்க. நீங்கள் இப்படி சொல்லுங்கள், பல ஆண்களை தான் சொல்கிறீங்க, ஆனால் அது ஒருமையில் சொன்னாலும் அந்த இடத்தை வைத்து இது பல ஆண்களை பற்றி பேசுகிறார்கள் என்று உங்களுக்கு அறிந்து கொள்ள முடிந்தால் அப்போ ஒருமையாக கூட ஆக்கிடலாம். இல்லை மண்ணில் பண்டா அது இந்த இடத்துல பிரித்து அறிய முடியாது, ஒரு ஆள்னு விளங்கிடுவாங்க அப்படி நினைத்தீர்களே ஆனால் அப்போ புரிகிறது தானே பாஷை. மண்ணில் பூண்டு போட்டுற வேண்டியதான். மண்ணை போட்டு என்ன செய்யணும்? மண்ணில் பேண்டு சொல்லாமல் மண்ணில் பூ. அப்போ மண்ணில் அதாவது மண்ணுக்கு பிறகு வரக்கூடிய சொல்லை வந்து எல்லா நிலையிலையும் ஒருமை ஆக்கிக்கிறலாம். விரும்பினால் அது யாரை எத்தனை பேரை பற்றி கேட்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஒரு ஆணை பற்றி கேட்டோம், ஒரு ஆணை மண் என்பதுடைய நோக்கம் ஒரு ஆணாக இருந்தால் லரபன்னு சொல்லுங்கள். மண்ணுடைய நோக்கம் இரு ஆண்களாக இருந்தால் மண் லரபான்னு சொல்லுங்கள். மண்ணுடைய நோக்கம் இரு பெண்களாக இருந்தால் லரபத்தான்னு சொல்லுங்கள். மண்ணுடைய நோக்கம் வந்து பல ஆண்களாக இருந்தால் மண் லரபுன்னு சொல்லுங்கள். அது நோக்கத்தை வைத்து என்ன செய்யணும்? அந்த வினை சொல்லை மாற்றம் செஞ்சிட்டோம்னு சொன்னால் அர்த்தம் மாறிக்கணும். ஜா மண் லரப அடித்தவன் வந்தான், ஜா மண் லரபத்து அடித்தவள் வந்தாள், ஜா மண் லரபு அடித்தவள் ஆண்கள் வந்தார்கள் அப்படின்னு சொல்லியும் வச்சுக்கிடலாம். அதே நேரத்தில் வந்து அந்த சொல்லை கவனித்து மண்ணுங்கிறது ஒருமையாக தானே இருக்குது, லரபே போதும்னு சொல்லி 6 இடத்துக்கு அப்படி போட்டுடலாம். ஒரு ஆம்பளை வந்தாலும் மண் லரப, 2 ஆம்பளை வந்தாலும் மண் லரப, பல ஆண்கள் வந்தாலும் மண் லரப. ஆனால் இது எப்போ பண்ணணும்? இதை ஒரு ஆள் நம்ம விளங்கிக்கிற மாதிரி இடத்துல பயன்படுத்தி விட்டுறக்கூடாது. அப்போ இது 2 பேரை நம்ம சொல்கிறோம். இதை சொன்னால் 2 பேர்னு விளங்குவானா ஒரு ஆள்னு விளங்குவானா? அது அந்த பேச்சு தோரணை முன்பின் வாசக அமைப்பு வச்சு தெரியும். எந்த இடத்துல வந்து இல்திபாஸ்னா கன்ஃபியூஸ் வருதோ, அதாவது எதை சொல்கிறோன்னு குழப்பம் வருகிறதோ அந்த இடத்துல குழப்பமாக பேசுகிறத தெளிவுக்கு தானே பேசுகிறோம். குழப்பமாக பேசுனா அது புரியாமல் போயிடும். அதனால் என்ன செய்யணும்னு கேட்டால் இப்படி செஞ்சுக்கிட்டு நம்ம மண் என்ற வார்த்தை வந்து 6 இடத்திற்கும் பயன்படுத்தலாம். அல்லதி, அல்லத்தி, அல்லதானே, அல்லதானே, அல்லதீன, அல்லாயி, இப்படி 6க்கும் மண் பயன்படுத்திக்கலாம். மண் பயன்படுத்தும் பொழுது மண்கிற சொல்லை கவனித்து பின்னாடி வர்றதை வந்து ஒருமையாகவே வைக்கலாம். எல்லாத்துக்கும் மண் லரப வைத்திடலாம். அல்லது மண்ணில் நம்ம யாரை கருதுகிறோமோ அந்த இடத்துல அதை கரெக்டாக புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்று நினைத்தீர்கள் என்று சொன்னால் 2 பேரை பற்றி 2 ஆணை பற்றி பேசுனீங்கன்னா மண் லரபா, 2 பெண்ணை பற்றி பேசுனீங்கன்னா மண் லரபத்தா, பல பெண்களை பற்றி பேசுனீங்கன்னா ஜா மண் லரபுன, பல ஆண்களை பற்றி பேசுனீங்கன்னா ஜா மண் லரபு, ஒரு பெண்ணை பற்றி பேசுனா ஜா மண் லரபத்துன்னு என்ன செய்யலாம்? ஆக்கி கொள்ளலாம்.
அப்போ இந்த மண்ணுக்கு பின்னாடி உள்ளது நீங்கள் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் வந்து மண் இருக்கும், பின்னாடி வர்ற சொல் வந்து பன்மையாக இருக்கும். சில நேரத்தில் மண் இருக்கும், ஒருமையாக இருக்கும். அதெல்லாம் எதை வச்சு செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த சொல்லை வைத்து ஒருமை, அது யாரை கருத்தில் கொள்கிறோமோ அதை வைத்து ஒருமை இருமை பண் மாறிக்கிறது. இது வந்து மண்கிற ஒரு சொல். அப்போ மௌசூலுடைய ஒரு சொல் இது அல்லது மாதிரி மண். இந்த மண்ணுக்கு என்ன இல்லை, இருமை பன்மை ஆண்பால் பெண்பால்லாம் கிடையாது, ஒன்றே ஒன்று தான் இருக்குது. சரியா? இது ஒன்று ஆச்சு. அதே நேரத்தில் அந்த மண்ணுக்கு வேறு 2 அர்த்தங்கள் இருக்குல்ல, அதையும் நீ மெயினில் வச்சுக்கிறணும். வேறு 2 அர்த்தம் என்ன? கேள்வி ஒரு யார், எதை பற்றியும் கேள்வி கேட்குறாங்க, யாரை பற்றியும் கேட்குறதா இருந்தால் யார். இது தவில் ஊக்குழுக்கு தான், அதாவது உயர் திணைக்கு தான் இதை யூஸ் பண்ணணும். யாருங்கிறத கழுதை யார் மேய்ஞ்சதுன்னு கேட்க முடியுமா? எதுன்னு தான் கேட்க முடியும். அப்போ உயர்திணைக்கு மனுஷனுக்கு தான் யாருங்கிறத போடுவோம். இது மனிதர், மலக்குகள், ஷைத்தான், அல்லாஹ், இந்த மாதிரியான அறிவுடையவர்களை பயன்படுத்தும் போது அவங்களுக்கு மட்டும் என்ன செய்யணும், மண்கிறத பயன்படுத்தணும். இது ஒரு வகை. 2வது ஒரு சொல்லு மாண்டு ஒன்று இருக்குது. இந்த மாவுலே நிறைய நீங்கள் இருக்குன்னு பார்த்துட்டீங்க. அதை பற்றின விவரங்களை இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், அடுத்த நாள் பார்ப்போம். சொல்லுவாங்க.